இந்த ஆண்டு நமக்கு பார்த்திங்கன்னா 4 சனிக்கிழமை வருதுங்க. முதல் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி வருது இல்லைங்களா, அன்னைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்குங்க. 2வது சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஏகாதசி, பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஏகாதசி திதியை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. 3வது சனிக்கிழமை பார்த்திங்கன்னா திருவோண விரதமும் விஜயதசமி அந்த நாளும் வருது. அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் நமக்கு பார்த்திங்கன்னா ஏகாதசி வருதுங்க. அக்டோபர் 2 நான் சொன்ன மாதிரி பித்ரு வழிபாட்டிற்கு உரிய மகாலய அமாவாசையும் நமக்கு வருது. நான் சொன்ன மாதிரியே 2வது பௌர்ணமியும் நமக்கு வந்து இந்த முறை வருதுங்க. அதாவது 2 பௌர்ணமி நமக்கு வருது. அதில் முதல் நாள் ஒன்று, கடைசி நாள் ஒன்று வருது. இது தாங்க ரொம்பவே சிறப்பு. இந்த புரட்டாசியில் இந்த மகாலய அமாவாசையும் 2 பௌர்ணமியும் சேர்ந்து வர்றது இன்னுமுமே நமக்கு கூடுதல் சிறப்புங்க. இதை பார்த்திங்கன்னா எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். நிறைய பேர் நிறைய நல்லாவே செய்கிறீங்க, நான் பார்க்குறேன் எல்லாரையுமே. ஆனால்